தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிக வெப்பம் ஈரோடில் பதிவாகி இருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பம் பதிவான இடங்களில் ஈரோடு மாவட்டத்திற்கு 2ஆம் இடம் என்ற அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பம் பதிவான இடங்களில் ஈரோடு மாவட்டம் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது. ஈரோட்டில் நேற்று 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் 2ஆம் இடம் பிடித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, முழு விவரங்கள். ஷாம், வணக்கம். தமிழகத்தில் நேற்று ஈரோடு மாவட்டத்தில், அதாவது இந்திய அளவில் 2வது அதிகபட்ச வெப்பமானது பதிவாகி இருக்கிறது. நேற்றைய தினம் அதிகபட்சமாக இந்திய அளவில் பதிவான வெப்பநிலையில் ஈரோடு 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதாவது 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது நேற்றைய தினம் ஈரோட்டில் பதிவாகி இருக்கிறது. அதேபோல் முதல் இடத்தில் ஒரிசாவினுடைய புவனேஸ்வர் பகுதியிலும், அதே போல ஆந்திர பிரதேசினுடைய கடப்பா பகுதியிலும் 43.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது நேற்றைய தினம் பதிவாகி இருந்த நிலையில், நேற்றைய தினம் பதிவான அந்த ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தோம் என்றால் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. அதாவது ஃபாரன்ஹீட் அளவில் பார்த்தோம் என்றால் ஈரோட்டில் 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது நேற்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. இது இந்திய அளவில் 2வது இடம் என்று இருக்கிறது. அதே போல் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து கோடை காலம் ஆரம்பித்ததிலிருந்து தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து அந்த வெப்ப அலை என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் தொடர்ந்து அந்த வெப்ப அலை என்பது நீடித்து வருகிறது. இயல்பை விட வெப்பநிலையானது தொடர்ந்து பதிவாகி வருகிறது. மேலும் பல்வேறு மாவட்டங்களிலும் வெப்பமானது சதமடித்து வரக்கூடிய ஒரு நிலையில் நேற்றைய தினம், அதாவது நேற்று 24 மணி நேரத்தில் பதிவான அந்த வெப்ப நிலையை பார்த்தோம் என்றால், அந்த அளவை பார்த்தோம் என்றால் ஈரோட்டில் இந்திய அளவில் 2வது இடமானது பிடித்திருக்கிறது. அந்த வகையில் ஒரிசா மற்றும் கடப்பாவில் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. இது ஃபாரன்ஹீட்டில் சொல்ல வேண்டும் என்றால் 110.8 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கிறது. அதே போல் தமிழகத்தினுடைய ஈரோடு மாவட்டம் நேற்றைய தினம் பதிவான வெப்பநிலையில் இந்திய அளவில் 2வது இடம் பிடித்திருக்கிறது. அந்த வகையில் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாகி இருக்கிறது. இது ஃபாரன்ஹீட்டில் சொல்ல வேண்டும் என்றால் 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட் என்று குறிப்பிடலாம். அதே போல பார்த்தோம் என்றால் வெஸ்ட் பெங்கால் நான்காவதாக வெஸ்ட் பெங்கால் இடம் பிடித்திருக்கிறது. 41.7, அதாவது 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. நேற்றைய தினம் மட்டும் தமிழகத்தின் அந்த ஈரோடு மாவட்டத்தில் இயல்பை விட வெப்பநிலையானது 5.5 டிகிரி செல்சியஸ் கூடுதலாகவே பதிவாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.